ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன் துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இன்ட்ரடக்ஷன், எந்த பொருளை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த கிரந்தத்துலன்னு திருமூலர் பெருமானே சொன்னது. அந்த சிறப்பு பாயிரம் குரு பரம்பரை அவருக்கு எப்படி கிடைச்சது, அவர்கிட்ட யாரெல்லாம் வாங்கிண்டா அப்படிங்கிற. ஆனா எல்லாத்துலயும் அந்த பொருளுடைய தன்மைதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே வந்தார் எல்லா இதுலயும். இப்ப உபதேசம் தொடங்குறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆகமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அது ஒரு வித்யை, ஒரு ஒரு அறிவு. அந்த அறிவு நான் லிமிட்டட் பீயிங்கா ஒரு ஆளா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஜீவனுக்கு அந்த அறிவு கிடைக்கிறது என்ன, அது அருள்னால, அந்த பரம்பொருளோட கிருப்பையினால அந்த ஜீவன் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கணும். கிடைக்கிறதுன்னா பலது கிடைக்கும், காதுல விழும், புக்கு கிடைக்கும், அதெல்லாம் இருக்கலாம். பட் அது ஜீவனோடு தான் ஆகணும் இல்லையா? சாப்பாடு இருக்குன்னா கண்ணால பார்க்கலாம், அது வேணும்னு ஆசைப்படலாம், வாயில கூட போட்டுடலாம், அது டைஜஸ்ட் ஆகணுமே. அப்பதான் அந்த அனுபவம் கிடைக்கிறதுங்கிறது. அந்த மாதிரி அது இந்த அருள்ங்கிற ஒரு அம்சம் இருந்தாதான் அது நடக்கிறது. அது எந்த ஜீவனோட சாமர்த்தியத்திலையும் அது தான் பண்ணிவிட முடியாது. அதாவது எந்த கர்மாவுமே யாரும் ஒன்னும் பண்ணிட முடியாதுதான். இந்த ஆனா ஏதோ ஒரு பிரமை வேணா ஏற்படலாம், நான் நினைச்சா நான் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தோணி போயிடலாம். இந்த அம்சம் மட்டும் யோசிச்சு பார்த்தாலே, மனசளவுல யோசிச்சு பார்த்தாலே சாப்பாடே தான். இப்ப சொன்ன மாதிரியே தான், சாப்பாடு நன்னா இருக்கு, பாக்குறோம், ஆசையா இருக்கு, எடுத்து சாப்பிடுறோம், வாயில போட்டுக்கிறோம், வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகணும்னா ஏதாவது டைஜஷனுக்கு மெடிசின்லாம் போட்டுனா கூட அது டைஜஸ்ட் ஆகணுமே, டைஜஸ்ட் ஆகி சிஸ்டம்ல அசிமிலேட் ஆகணுமே. அது நம்ம கையில இல்ல, நம்மளால பண்ண முடியாதுங்கிறது இட் இஸ் எனிபடிஸ் கெஸ். சோ அது அந்த பொருள் நடத்தினாதான் உண்டு. அந்த பொருள் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் அது என்ன கல் நெஞ்சத்தோட இருக்கா, அது யாருக்கும் கருணையே இல்லையா, யாருக்கும் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அது கருணையே வடிவான பொருள், எல்லாருக்கும் இந்த ப்ராசஸ பண்ணி எல்லா ஜீவன்களுக்கும் அதை பண்ணிட்டே தான் இருக்கு, கான்ஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஏன் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, அதுதான் அருணாச்சல பஞ்சரத்னத்துல அண்ணாமலையான் சொன்ன மாதிரி கிளர் உழப்பு நன்றாய் விரி பருதியாக விளங்கு. என்னோட ஹிருதயம் ஒரு தாமரை மொட்டு மாதிரி இருக்கு, அது விரியணும்னா சூரியனோட வெளிச்சம் வேணும். சூரியனோட வெளிச்சம் மாதிரி அந்த பரம்பொருளோட அருள்ங்கிறது கிடைக்கிறச்சு அந்த மொட்டு. ஆனா எல்லா மொட்டும் விரியாது. தடாகத்துல இருக்கிற எல்லா தாமரை மொட்டும் சூரியன் உதிச்ச உடனே விரிஞ்சு விடுறதானா விரியறது இல்ல. எந்த பட்டு மெச்சூரா இருக்கோ, விரியறதுக்கு ரெடியா இருக்கோ, அந்த பட்டு தான் விரியறது. சோ இது இட்ஸ் அ ப்ராசஸ். இவா வேணும்னு இவாலும் யாரும் பண்ணிவிட முடியாது. கிருப்பையினால அந்த ஈசனும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துடுறேன்னு கொடுத்த, ஏன்னா அதை ஏத்துக்கவும் ஜீவனால ஏத்துக்க முடியாது, தெரியறது இல்லையா? அது இட்ஸ் ஹேப்பனிங். அது there is no doer actually. இது ஆட்டோமேட்டிக் டிவைன் ஆக்ஷன் வேற அண்ணாமலையான அந்த மாதிரி தான். இந்த ஜீவனோட
சைடுல இருந்து அதோட பங்குல இருந்து அந்த ஜீவனுக்கு வந்து உண்மையான நாட்டம்னா அந்த மூலத்தை அடையணுங்கிறதுல வந்து தீவிரமான அது ஆசைன்னு ஆசை, திருவாதிகத்துல ஆசைன்னு தான் சொல்றார், அந்த பதம் போடுறார். அதாவது அந்த ஜீவனோட எனர்ஜிஸ், த சோ கால்ட் எனர்ஜிஸ் விச் த ஜீவா திங்ஸ் ஆர் அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல். என்ன நினைச்சா நான் வந்து பார்த்துட முடியும், கேட்க முடியும், படிச்சுட முடியும், புரிஞ்சுட முடியும், ஏதாவது ஒண்ணு வேணும்னுட்டு அதை சீக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த பாவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த ஒரு பொருள் மேலேயே பாய்ஸ்டா வைக்கிறதுங்கிறது தான் ஒன் கேன் டூ அட் பெஸ்ட். திருவம்பாவையில பார்த்தானாக்க அந்த ஸ்நானம் பண்ற குழந்தைகள்லாம் வந்து சொல்லும், ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகை எல்லாம் உய்ந்து ஒழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமை ஏலோர் எம்பாவாய். அதாவது நான் பண்றேங்கிற அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் ஜீவன் வந்து எந்த மார்க்கத்துல சஞ்சரிச்சாக்க அந்த பரம்பொருளுக்கு நம்மளுக்கு அருள் பண்றது ஈஸியா இருக்கும், எந்த மார்க்கத்துல போனா நம்மளுக்கு அந்த அருளை கிரகிச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் நம்ம வந்து ஈஸ்வருக்கு பிடிச்சதுன்னு சொல்றோம். பிடிச்சதுன்னா அவருக்கு ஒன்னும் மனுஷால மாதிரி மனசு பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்ஷியாலிட்டி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த ஜீவனுடைய கிருபைக்கு நம்ம பாத்திரமாகணுமே. இப்ப இந்த நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையா, அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல ஏதோ இருக்கிறது ஒரு பொருள் தான், அது வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு, பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஈஸ்வரன் வந்து அந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து வைக்கிறார். நம்ம விவகாரத்துல எல்லா ஆங்கிள்லயுமே இந்த அம்சத்தை பார்த்துட்டே இருக்கலாம். நடப்ப கவனிச்சோம்னாக்க ஒரு ஆளோட கம்பெனி வர்றது, இல்ல ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அசோசியேட் ஆறோம், ஒரு சிஸ்டம்ல வந்து போய் சேரறோம் அப்படின்னா அது வந்து என்னன்னா அந்த சக்தி தான் நீ இயக்கின்னு இருக்கு. இந்த ஜீவனுக்கு வந்து அதோட அதர் சைடு ஏதோ ஒண்ணு டேடா மேடாவா இருக்குன்னா இன்னொன்னு மேடா டேடாவா இருக்குமே. அந்த மேடா டேடா வந்து இந்த பிரகிருதியில எங்க இருக்கோ அதோட போய் இதை சேர்த்து வச்சா பூர்ணத்தை ஆயிடும். அந்த சக்தி தான் இயங்கிண்டே இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு ஜீவிதத்துல வர சகல அசோசியேஷன்ஸும், நம்ம வாங்குற வீடோ வாகனமோ நம்ம கூட பழகிறவாளோ எல்லாமே வந்து இது எல்லாமே அந்த சக்தி நடத்தி தான் வந்து அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ தட் தி ஜீவா பிகம்ஸ் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். அது அந்த பூர்ணத்தை நோக்கி தான் நடத்தின்னு இருக்கு. என்ன ரொம்ப அதுக்குள்ள போயிட்டு டீப்பா என்னத்த சொல்ல வந்தான்னு போயிடுச்சு, ஃப்ளோ போயிடுச்சு. சரி, ஓகே. சோ அப்போ அந்த பூர்ணத்தை அந்த ஜீவனுக்கு வந்து அந்த பூர்ணத்தை வந்து வரணும். அந்த பொருள் வந்து அருள்னால அதை வந்து நடத்துறது. இது அந்த சூரியன் உதிச்சு இந்த தாமரை மொட்டு வந்து விரியறா மாதிரி. அப்ப அந்த நாட்டம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம தாமரை மெச்சூர் பட்டுன்னு சொன்னோமே, இது மெச்சூரிட்டி என்னன்னாக்கா அந்த அது மட்டும்தான் வேணும். அதாவது சிருஷ்டியில வந்து வேற எதுலயும் கவனம் செல்லாம அந்த பொருளோட அருளுக்கு பாத்திரமாகணுங்கிறதுல மாத்திரமா போக்கஸோட இருக்கிற ஜீவன். அதுதான் நம்ம பக்தி சொல்றோம், ஞானம், வைராக்கியம், இதான் என்னன்னா அது மேல மட்டும்தான் நாட்டம். அப்படி இருக்கிற ஜீவன் வந்து மெச்சூர் தாமரை பட்டு மாதிரி. அது வந்து அருள் கிடைச்சானாக்க விரிஞ்சிரும். அந்த ப்ராசஸ வந்து இங்க இந்த ஆகமம்ங்கிறது வந்து அந்த ஜீவ பாவத்துல இருந்து அந்த அது நான் ஜீவன் அல்ல அந்த பரம் தான் அப்படி அந்த சொப்பனத்துல இருந்து மூழ்கிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட வந்து கொடுக்கக்கூடிய வித்யை. அதான் இந்த ஆகமம்ங்கிறது. அது வந்து உபதேசமா சொல்றார். ஃபர்ஸ்ட் இத முதல் தந்திரம் இல்ல வந்து எல்லாம் தந்திரம்னு வேறு, அதாவது தந்திரம், மந்திரம், யந்திரம் அதெல்லாம் சொல்லி எல்லாமே வந்து ஒரு மார்க்கம், அந்த மூலத்தை அடையறதுக்கு உண்டானது. அம்பாள் தான் எல்லாமே. லலிதா சஹஸ்ரநாமத்துல எல்லாமே அவளோட ரூபமா தான் வருது. அவள் தானே சித் சக்தி. தந்திரம், மந்திரம், யந்திரம் எல்லா ரூபத்திலயும் இருந்து அந்தந்த ஜீவன்களை வந்து பக்குவப்படுத்தி
மெச்சூரிட்டி உண்டாக்கி ஜீவனுடைய குற்றங்கள்லாம் நீக்கி நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி கோதாட்டி சிவத்தை வந்து காட்டி கொடுக்கறது. ஸோ அந்த ப்ராசஸ் அதனால ஒன்னும் ஒரு தந்திரம்னு பேரு. இந்த முதல் தந்திரம் நம்ம வந்து தொடங்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து உபதேசம் அப்படிங்கிற உபதேசம்ங்கிற ஹெட்டிங். உபதேசம் அப்படிங்கறதே வந்து இந்த மந்திரோபதேசம் அதெல்லாம் பண்றா இல்லையா? என்னன்னா குரு வந்து சிஷ்யனுக்கு ஏதோ ஒரு மந்திர ஒரு சவுண்டு ஏதோ சவுண்டோட ஒரு கோர்வை அதை வந்து ஏதோ உபதேசம் பண்றார் அப்படின்னா நம்ம அதை வந்து அவருக்கு கத்து தர்றார். நான் சொல்றேன் நீ ரிப்பீட் பண்ணுன்னு சொல்றார், காதுல ஓதுறார். அப்படிங்கறதுதான் நம்ம சாதாரணமா உபதேசம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது அது வந்து கிராஸ் லெவல்ல இருக்கிறது. இந்த மந்திரம், சப்தம், வார்த்தைகள் அப்படிங்கறதெல்லாம் தெர் இஸ் சம்திங் மோர் டு இட். அந்த மோர் டு இட்ங்கிறது வந்து இட் இஸ் இன்டான்ஜிபிள் அண்ட் சட்டில். அது அந்த உபதேசம் பண்றவர் வந்து அதை அனுபவிச்சிருக்கார். He has gone through the process and when he says that அந்த வாக்குல வந்து அதோட டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து அது ஜீவன் கிரகிச்சு. அதனாலதான் எல்லாருக்கும் எல்லாமே உபதேசம் பண்ணிவிட முடியாது. யாருக்கு எதுக்கு யோகியத்தை இருக்கோ அதுதான் உபதேசம் பண்ண முடியும். இல்லைன்னா எகெயின் அதான் அது வந்து என்ன கவுத்து வச்சிருக்கிற பாத்திரத்து மேல ஏதோ ஜலத்தை ஊத்துற மாதிரி நத்திங் வில் பி ஹெல்ட். சோ அந்த உபதேசம்ங்கிறது வந்து குரு கூட இருந்து குருங்கிற அண்ணாமலையான் சொல்ற மாதிரி தான் காட் அண்ட் குரு ஆர் த சேம். காடு தான் காடுங்கிறது வந்து வாஸ்தவமா பார்த்தா அது வந்து இம்பர்சனல் ஒரு பொருள் அப்படின்னு வச்சிருக்கோம். அது வந்து இந்த ஜீவனோட பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அதோட கனெக்ட் ஆகிறதுக்காக குருங்கிற ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன். அது அது ஆளா இருக்கணும்னு அதாவது அந்த ஜீவன் வந்து விவகாரம் பண்ற நிலையில அதுக்கு பெர்சீவபிளா அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற ஏதோ ஒண்ணு. அது நம்ம அண்ணாமலையானுக்கு திரு அண்ணாமலை, அந்த மலையே வந்து குரு. ஏதோ தட் விச் இண்டிகேட்ஸ் குருங்கிறது ஆளு கிடையாது. அது வந்து தட் விச் இண்டிகேட்ஸ் இது மூலம் அந்த அந்த பரத்தை வந்து பரத்தோட இண்டிகேஷன் அந்த ஜீவனுக்கு கொடுக்கிற பொருள் தான் வந்து குரு. அந்த 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 குரு வந்து அது பிகாஸ் அது என்ன அது அந்த இன்டான்ஜிபிள் இஃபெக்ட் சொன்னோம் இல்லையா? அந்த இஃபெக்டோட அந்த ஜீவனுக்கு வந்து அந்த மெசேஜை கொடுக்கறதுனால அந்த ஜீவனுக்கும் அது வந்து ஹிருத்தியமா ஆகிறது. ஸோ இந்த ப்ராசஸ வந்து இந்த உபதேசம்ங்கிற ஹெட்டிங்ல எத்தனையோ 30 பாடல்கள் இன்னும் இருக்கு. அதுல வந்து சொல்றார். அதுல முதல் பாடல் வந்து விண்ணின்றிழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஒரு ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. குருங்கிறவர் வந்து அதான் தானதை அனுபவிச்சதுனால அந்த டேஸ்டோட சொல்றாருங்கிறதுலயே வந்து அந்த ப்ராசஸ ஃபுல்லா தன்னோட அனுபவமா சொல்றார். ஒரு ஜீவன் வந்து எப்படி உண்டாகிறது அப்படிங்கறத சொல்றார். விண்ணின்று இழிந்து அது வந்து ஆக்சுவலா அது இழித்து ரெண்டு விதமா பார்க்கலாம். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டுங்கிறது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஜீவன் எடுத்துட்டோம்னாக்க அந்த பிராரப்த கர்மா ஏதோ சொல்றோம். இந்த ஜீவனுக்கு இருக்கிற சம் பேக்ரவுண்ட் இருக்கே அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து எந்த லோகத்துல இருந்ததோ அது வேதத்திலயோ அதுலயோ உபனிஷத்துல அதுலயும் அந்த மென்ஷன் வரும். சொர்க்கல் அது கீதையில சும்மா அந்த மென்ஷன் வருது இல்லையா? புண்ணியங்கள்லாம் பண்ணினாக்கா வந்து சொர்க்கலோகத்தை போய் அடையிறது அந்த ஜீவன். அதாவது இந்த சரீரத்தை விடும்போது வாழற காலத்துல ஏதோ நல்ல கர்மாலாம் பண்ணிட்டு புண்ணியங்கள்லாம் அர்ஜிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த சரீரத்தை விட்டப்புறம் அந்த சூக்ஷ்ம சரீரமா அந்த ஜீவன்னு சொல்றது வந்து சொர்க்கலோகத்துல போய் அந்த தான் பண்ணின நல்ல கர்மாக்கு ஈடாக பல சௌக்கியங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு சொர்க்கலோகத்துல நன்னா இருக்கு, சௌக்கியமா ஏதோ லோகத்துல எல்லாம் இருக்கு. அப்புறம் க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விசந்தி. அந்த புண்ணிய பலனோட ஸ்டாக் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பூலோகத்துல வந்து திருப்பி பிறக்கிறது. இந்த திருப்பி அதுதான் விண்ணின்று இழிந்து.
ஜீவன்னு பாக்கறத. ம். அது என்னோ அங்கேருந்து வந்து மேகத்துல கலந்து மழை ஜலமா வந்து கீழே விழுந்து இந்த நெல்லு அந்த மாதிரி தானியங்கள்லாம் வளர்ற வயல்ல வந்து அந்த ஜீவன் எல்லாமே சூக்ஷ்மம் தான். இத நெல்லுல எங்க ஜீவன் இருக்கு காமின்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாக்குற திருஷ்டி இருக்கிறவாளுக்கு கண்ணு தெரியும். அது நெல்லுல இருந்து வாசம் பண்ணி அப்புறம் அதுக்கு உண்டான சரீரத்துக்குள்ள அது அவ சாப்பிடுறத உணவோட உள்ள போய் அப்புறம் தாயினுடைய வயிற்றுல கர்ப்பமா ஆகி அப்புறம் அந்த ஜீவனா வந்து பிறக்கிறது. ஆனா இது இழிந்து அப்படின்னாக்கா வந்து இறங்குறதுன்னு அர்த்தம் லிட்டரலா. அந்த ஜீவனோட சாமர்த்தியத்திலயோ அதோட டெசிஷன்லயோ அது வந்து இறங்குறது இல்ல. இது எல்லாமே நடக்கிறது. இது சொர்க்க லோகத்துல இருந்து கீழே வர்றதும் ஒரு பர்டிகுலர் சூழல்ல இருக்கிறதும் ஒரு குடும்பத்துல போய் பிறக்கிறதும் எல்லாமே வந்து நடக்கிற விஷயம். அது ஜீவனோட சாமர்த்தியமும் இல்ல, அதோட அது நினைச்சு எதையும் மாத்திடவும் முடியாது. அதனால அது இழித்துன்னு வச்சுக்கலாம். எல்லாமே அந்த நடத்துற சக்தியோட வைபவத்துல அது கரெக்டா அப்படி பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு ஜீவனையும் வந்து எங்க பிறக்க வைக்கணுமோ அங்க பிறக்க வச்சு அந்த சூழல்ல வளர வச்சு எல்லாமே பண்றது. வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டு அந்தந்த ஜீவனுக்கு வந்து என்ன பிராரப்த கர்மம் இருக்கோ, என்னென்ன பாவங்கள்லாம் எக்ஸாஸ்ட் பண்ண வேண்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூழல்ல அதுக்கு தகுந்த மாதிரி சரீரத்தோட அதுக்கு தகுந்த ஸ்பீஷீஸ்ல நாயா பூனையா பக்ஷியா மாடா மனுஷனா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்பீஷி எந்த மாதிரி உருவத்துல எந்த மாதிரி சூழல்ல இருந்தாக்கா அதோட வாசனைகள்லாம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி அது மேக்சிமம் ஈஸியா மெச்சூர் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் அதான் அந்த நடத்துற சக்தியோட வைபவம். அப்படி அந்த ஜீவனை பிறக்க வச்சு விண்ணின்றி இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டு அது வந்து ஜீவனை பொறுத்த வரைக்கும். இது வந்து அப்படி பறக்கிற ஜீவன்களை வந்து உத்தாரணம் பண்றதுக்கு அந்த பரப்பும் பொருளும் வந்து அதுக்கு ஆக்சசிபிளா லோகத்துக்கு வர்றது. ஆனா அது வந்து வினைக்கு அது வினைக்கு ஈடா விண்ணின்றி இழுந்துங்கிறது அங்க விண்ணுங்கிறது வந்து புண்ணிய லோகங்கள் இல்ல, அந்த பரலோகம் சிவலோகம். நம்ம இல்ல சிவம் வந்து பரம்பொருளா வச்சிருக்கிறதுனால சிவலோகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சிவலோகத்துல இருந்து அது இறங்கி வருதுன்னா அது வினைக்கு ஜீவன்கள் வந்து பிராரப்த கர்மாக்கு ஈடாக இறங்கி வரா மாதிரி அது இறங்கி வரல, அருள்னால இறங்கி வருது. வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டுனாக்க வந்து தன்னோட வினை இல்லை, அந்த ஜீவன்களுக்கு எந்த ஜீவன்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக வந்திருக்கோ அதுக்கு புரியற மாதிரி அதுக்கு அக்சசிபிளா இருக்கும்படியா ஒரு உருவம் தாங்கி லோகத்துல வருது. எப்படியா இருந்தாலும் அதுதான் அந்த உத்பவம். ஜீவன் வர்றதும் சரி, அந்த ஜீவனுக்கு உபதேசிக்கிறதுக்கு வர அந்த பரம்பொருளும் குரு ரூபத்துல வரதும் சரி, விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டு தன்னின்ற தாளை தலை காவல் முன் வைத்து அது ஜீவன் வந்து அது நம்ம மாணிக்க வாசக பெருமான் வந்து சொல்றார் இல்லையா, இதுல சொல்றார் இந்த கண்டபத்து நான் தில்லையில போய் நடராஜ பெருமானை பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்போ வந்து என்ன சொல்றார், அந்த நடராஜ பெருமான் எப்படிப்பட்டவர் அந்த பொருள் அப்படிங்கறது சொல்லுவார். உரு தெரியா காலத்தே என் உளம் மன்னி உள் புகுந்து கருத்திருத்தி ஊன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட வேதியன். உரு தெரியா காலம் அப்படிங்கிறதுக்கும் வந்து ரெண்டு வகையா அதை பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னாக்க இந்த ஜீவனுக்கு உருவம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆதாரமா அந்த உயிர் அம்சமா வந்து ஈசன் புகுந்த உயிர் அம்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் உடல் அம்சம் வருது. சித்த அம்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சித்த கவர் பண்ணிட்டு சோகால்டு கவர் சித்தத்தை கவர் பண்ணிட்டு வரா மாதிரி இந்த ஐங்கோஷங்கள் வந்து அதை சூழ்ந்துதான் உண்டாகிறது. சோ ஆதாரமா சித்து தான் இருக்குங்கிறதுனாலயும் உரு தெரியா காலம்.
இல்ல பக்தி பாவத்துல பக்தன் சொல்றாங்கிற பாவத்துல எடுத்துட்டானாக்கா வந்து உன்னுடைய தன்மை என்னன்னு தெரியாத காலத்திலேயே நீ வந்து கிருபையினால நீ என்ன பிடிச்சிண்டியே. எனக்கு உன்னோட வைபவம் தெரிஞ்சு நான் உனக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி உன்னை ஸ்துதி பண்ணி அதோட ரிசல்ட்டா நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண இல்ல, எனக்கு உன்னை பத்தி தெரியாத காலத்திலேயே வந்து நீ என்னை வந்து பிடிச்சிண்டிய அப்படின்னு பக்தி பாவத்துல சொல்றதும் இருக்கு. உரு தெரியா காலத்தே என் உளம் மன்னி. அப்ப அந்த பரம்பொருள் வந்து இந்த ஜீவ பாவம் உண்டாகிறதுக்கு முன்னாடியில இருந்து இட் இஸ் கீப்பிங் ட்ராக் ஆஃப் தட் ஜீவா. அது லோகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து. அதனாலதான் தலைக்காவல் முன் வைத்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன். தலைக்காவல் நம்ம ஒரு செடி நடுறோம் அப்படின்னு சொன்னா அப்ப வாசல்லாம் வந்து செடி நடுறோம் என்விரான்மெண்ட் டேக்கு அப்படின்னு சொன்னாக்கா வந்து அதுக்கு வேலி போட்டு அதை காக்கணும். ஆடு மாடெல்லாம் வந்து கடிக்காம பாத்துக்கணும், ரெகுலரா ஜலம் விடணும். அதெல்லாம் அந்த செடி வந்து நல்லா பிடிச்சிட்டு தன்னால வளர்ற வரைக்கும் பாத்துக்கிற மாதிரி அந்த பரம்பொருள் வந்து இந்த ஜீவனுக்கு வந்து அது வேலி வந்து அருள்ங்கிற வேலி. அத அந்த பரம்பொருளை மீறி அந்த ஜீவனுக்கு வந்து எந்த சக்திகளும் அதை வந்து என்ன சக்திகள் பாதிக்க போறது? இந்த வாசனைகள், இந்த இந்திரியங்களோட கூட்டங்களுக்கு உண்டான வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறது கேட்கறது அதுக்கெல்லாம் அடிமைப்பட்ட அந்த ஜீவன் வந்து லோகத்துல அப்படி இந்த பகிர்முகமா வெளியில காணப்படுற லோகத்துல ரொம்ப ஈடுபடாதபடிக்கு அது அந்த அந்த அருள்ங்கிற ப்ரொடெக்ஷன். அப்புறம் வந்து அந்த ஜீவனுக்கே வந்து அதோடைய புத்தி அதனுடைய சித்த எல்லாம் அவரே பண்ண மாட்டார். அதாவது ஒன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட்னா என்ன, தானும் அந்த நிலையில நிக்கணுங்கிறது. அப்பதானே ரெண்டு பக்கமும் அந்த இதுவும் பழுக்கணும், அவரோட கருணைக்கு பாத்திரமாகிற யோக்கியத்தை வரணும் இல்லையா? அப்ப அந்த ஜீவனுக்கு வந்து வேதம் ஆகமம் சாஸ்திரம் இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்து அந்த அந்த வேலிக்குள்ள அந்த ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள வந்து இந்த ஜீவன் தன்னுடைய ஆசைகள் அதெல்லாம் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம், இயங்கலாம், லோகத்துல செயல்படலாம் அப்படிங்கிற அந்த கட்டுக்காவல். அப்படி ஜீவனோட எனர்ஜிஸ வந்து நெறிப்படுத்தி அதுக்கு ப்ரொடெக்டிவ் கவரும் கொடுத்து அந்த அருள்னால வந்து அது ரொம்ப விபரீதமா இந்த பாக்கிய லோகத்துல விவகாரத்துல இறங்கிடாதபடிக்கு பார்த்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறார். அதான் அது வந்து அந்த ஜீவன் வந்து உண்டாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஹி இஸ் டூயிங் ஆல் தட். தலைக்காவல் முன் வைத்து அது எதுக்கு பண்றாரு அப்படின்னாக்க அந்த ஜீவன் வந்து இந்த பிறக்கிற காலத்துல இருந்து ஆதிசங்கரோட அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்னு இருக்கு இல்லையா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் பிராரப்த கர்மானால அம்மாவோட வயிற்றுல பிறந்து அந்த கர்ப்பத்துல உண்டாகி ஐ வாஸ் பாயில்டு தேர். யாருக்கும் ஒன்றும் தெரியாது அது வெளியில எல்லாம். ஆனா எல்லா ஜீவனும் அனுபவிக்கிறது. அங்க இருக்கிற சூடு அங்க என்ன இருக்குமோ தெரியாது, ஆசிடோ என்ன. ஐ வாஸ் பாயில்டு தேர் அப்படின்பார். எதோ எப்படி வெளியில வந்தாலும் இந்த பிறவி துன்பம்ங்கிறத வந்து நம்ம சூடு மாதிரி தானே சொல்றோம். அந்த அந்த சூடு இந்த ஜீவனா இருக்கேங்கிற அந்த டென்ஷன் ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதையெல்லாம் வந்து போகும்படியா வந்து தன்னுடைய குளிர்மையான திருப்பாதம், அதுதான் அதோட பிரசன்ஸ். தன்னின்ற தாள் குளிர்மையான அந்த திருப்பாதத்தை வந்து அந்த ஜீவனுக்கு அருளி ஜீவன் வரத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்து அது எப்படி வரணும் அப்படிங்கிறத நிர்ணயிச்சு அதுக்கு வேலி போட்டு அதுக்கு வந்து கிருப்பைங்கிற அந்த அருள் பாய்ச்சி அந்த பிரகிருதியில இருக்கிற இந்த ஜீவ அம்சத்தினால அது வந்து சூடு ஏறி கொதிச்சு போகாதைக்கு அந்த ஜீவனுக்கு வந்து குளிர்மையான தன்னுடைய திருப்பாதம் தன்னுடைய சந்நிதியை கொடுத்து உள் நின்று உருக்கி இதான் இட் இஸ் எம்பசைஸ். இந்த முன் வைத்து அப்படிங்கிறத இன்னும் எம்பசைஸ் பண்ற மாதிரி சொல்றார். ஏற்கனவே அந்த ஜீவனுக்கு ஆதாரத்துல இருக்கிறது அந்த பொருள் தான். அதனால உள் நின்று உருக்கி வெளியில இருந்து உருக்கிறது ரெண்டு விதமாவும் செயல்படுறது. அண்ணாமலையான் சொல்றாப்புல அந்த குருங்கிற தத்துவம் வந்து ஆந்தரிகத்துல இருந்து உள்ள
தன்னோட அந்த அனுபவத்தை வந்து உள்ள கொடுத்து உள்ள இது சௌக்கியமா இருக்கேன், இந்த அனுபவம் வேணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்தும் ஈர்க்கிறது, வெளியில வந்து சூடா இருந்து இந்த விவகாரத்துல இருக்கிற துக்கத்தை காமிச்சு அடிச்சு உள்ள தள்ளுறது, 2 விதமா வந்து அந்த ஜீவனை வந்து இந்த சென்டர்ல கொண்டு போய் நிறுத்துறது அப்படின்னு அண்ணாமலையான். மொத்தம் உள் நின்று உரிக்க, அதாவது இட் இஸ் நாட் சம்திங் ஒரு தேர்ட் பர்சன்ங்கிறது கிடையாது. ஏதோ நம்மளுக்கு அந்நியமான ஒரு பொருள்ங்கிற பாவம். அதனாலதான் யாருக்குமே வந்து குருவோ அதாவது தன்னோட அந்த சந்நிதி எங்க தனக்கு அந்த அனுபவம் ஏற்படுறதோ, அவ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதே, அந்த இடத்துக்கு போறதே, அது பாக்கறச்சே வந்து இது என்னவோ ஒரு புது பொருள்ங்கிறது எங்கேயோ நம்ம அது எதுக்கிட்டயோ ஏதோ ஒரு காலத்துல நம்ம அதுகிட்ட கனெக்டடா இருந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த சென்சேஷன் தான் வருது. நாவுக்கரசு பெருமான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பதிகம் அதிக வீரட்டத்துல பாடும்போது சொல்லுவார், என்ன திருப்பாது குற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். எட்டர்னலி ஐ ஹவ் பீன் வர்ஷிப்பிங் யூ ஒன்லி, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். எக்காலத்திலயும் வந்து நான் உன்கிட்டதான் கனெக்டடா இருந்திருக்கேன். சுந்தர பெருமானும் அதே சொல்லுவார். பித்தாபெரிய எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். பர்ஃபெக்ட் எக்ஸ்பிரஷன் இல்ல. எப்படி இருந்தாலும் நான் உன்னை மறக்காதபடிக்கு நீ வந்து உன்னை என்னோட ஹிருதயத்துல வச்சிருக்கேப்பா. அப்படி அதான் அது அந்த ரெக்கக்னிஷன். அந்த ஸ்தலத்துக்கு போறோம், அது அந்த பொருளோட நம்மளுக்கு கான்டாக்ட் வரச்சே வந்து யூ டோன்ட் ஃபீல் இட் இஸ் சம்திங் டோட்டலி நியூ. உள் நின்று உருக்கி என்னது ஆந்தரிகத்துல இருந்து அந்த இண்டிகேஷன் வர்றது, அது அதுகிட்ட கனெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அது அப்படியே மெதுவா பக்குவம் பண்றது. அது எது சொல்லுவா, ஏதோ ஒரு இப்ப நம்ம தானியம் ஏதோ இருக்குன்னா அதுக்குள்ள போய் ஒரு வண்டை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது உள்ளே இருந்துன்னா அந்த தானியத்தை எல்லாம் அதை சாப்பிடணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஹிருதயத்துல இருக்கிற அந்த பொருளோட கனெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னானாக்க அது அப்படியே மெதுவா அந்த ஜீவனை உள்ள இருந்து அப்படியே, அதுதான் திருவாச்சகத்துல ரொம்ப ரொம்ப இது அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம வெளியில பார்க்கவே முடியாது. கல்லு மாதிரி இருந்த என்ன அப்படியே தன்னோட கருணையினால உருக்கி கலந்து வெள்ளத்துல கருணை வெள்ளம்ங்கிற அந்த ஜலப்போக்குல போய் என்ன முக்கி வச்சு என்ன அப்படியே உருக்கி தங்கமா ஆக்கினார் அப்படியெல்லாம் சொல்றாரு இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் அது உள் நின்று உருக்குதல். தனக்கே ஆதாரமா இருந்து அந்த ஜீவனை வந்து பக்குவப்படுத்துறது. உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி அப்படி அந்த ஜீவனை பழுக்க வச்சு என்ன அனுபவம் கொடுத்தது அப்படின்னு சொன்னா அந்த அனுபவத்துக்கு எக்ஸாம்பிளாவோ கம்பேரிசனாவோ எதையுமே சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஒப்பு இலா ஆனந்த கண் நின்று, ஆனந்த கண் அப்படிங்கிறது வந்து ஆனந்தத்தை கொடுத்தது. அதாவது இது வந்து பார்வை கோணம் தான். குரு கிட்ட போனானாக்கா அவர் ஒன்னும் லோகத்தை ஒன்னும் மாத்த போறது இல்லை. எத்தனை அடியார்களோட சரித்திரம் பார்த்தாலும் சரி, ரொம்ப பயங்கர கஷ்டத்துல இருக்கிறவர் ஏதோ மகாபெரிவாட்ட போன அவரோட அடியார் போனது அவர் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி சில பேர் பண்ணியிருப்பார், சில ஒரு லெவல்ல எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருப்பார். ஆனா யாருக்கும் வந்து அவ இருக்கிற சிச்சுவேஷனை கம்ப்ளீட்டா மாத்தி கொடுத்தார், கூட இருக்கிற ஆளெல்லாம் மாத்தி கொடுத்தார், என்னமோ அந்த ஜாப் டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ற மாதிரி பண்ணினாருங்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்மள எங்க வச்சிருக்காரோ பகவான், அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஜீவன் உண்டாகிறதுக்கு முன்னாடில இருந்தே ஹி இஸ் ஒர்க்கிங் அவுட் திஸ். அதனால அந்த சிச்சுவேஷனை கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த சிச்சுவேஷனை வந்து நீ கரெக்டா உபயோகப்படுத்திக்க தெரியாம விபரீதமா அது என்ன இடைஞ்சல் பண்றதுன்னு பாக்குறேன்னு சொன்னாக்க அந்த பார்வை கோணத்தை வந்து மாத்தி விட்டு விடுவார். ரொம்ப எல்லா குருவோட சரித்திரத்திலயுமே பார்க்கலாம். குருவோட சரித்திரம் இல்ல, சிஷ்யர்களோட சரித்திரத்திலயும் பார்க்கலாம். அவர் குருவை போய் நாடி அவர்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டத்துல போய் நிவர்த்தி வேணும், ஒரு தீர்வு வேணும் இந்த கஷ்டத்துக்குன்னு போகறச்ச முக்காவாசி என்ன டைரக்ஷன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொன்னாக்க
இது ஏன் நீ இந்த விஷயத்தையே நீ இந்த ஆங்கிள் பாக்குற, அத இந்த ஆங்கிள் பாருன்னு அந்த ஒரு பார்வை கோணத்தை வந்து மாத்தி விட்டுட்டா அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் கரெக்ட் ஆயிடும். கரெக்டா தான் இருக்கு. ஆனா அது நம்ம சரியா பார்க்க தெரியாம விபரீதமா அது அந்த மனம்ங்கிற கண் கொண்டு, அந்த ஜீவனுடைய வாசனைகள்ங்கிற கண் கொண்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கச்ச அந்த மலம் அந்த அந்த அழுக்க கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணி எதை எப்படி பார்க்கணுமோ அதை ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த பொருள் தான் இருக்கு, அந்த சித்து தான் இருக்கு. நம்மள அந்த ஜட அம்சத்துக்கு வந்து கவனம் போடுறதுனால தான் நமக்கு துக்கம் வருது. அந்த ஜட அம்சத்தை பார்க்காதக்கு சித்த பாக்குறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏதோ ஒரு படம் வருது, சம் டிராஜிக் சீன் வருது, நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறது, மனசுல ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு சொன்னா அங்கேயே பக்கத்துல யாராவது இருக்கிறவாட்ட போய் ஐயோ இந்த சீன் பார்த்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னா, நீ பிக்சரை ஏன்பா பாக்குற, ஸ்கிரீனை பாருப்பா அப்படின்னு அந்த ஒரு செகண்ட்ல வந்து அந்த ட்ராஜடி சீனோட இஃபெக்ட் எல்லாம் போயிடும் இல்லையா? அது உண்மை இல்லைங்கிறது வந்துடுத்துனாலே அந்த டிராஜிக் சீனோட அந்த பயங்கரமான ஒரு துக்கம், அதோட அந்த துக்கத்தோட ஆக்கிரமிப்பு வந்து அது அதான் வாஸ்தவத்துல இல்லையே, அது ஏதோ காணறது போ அப்படிங்கறதுலயே வந்து அந்த துக்கம் போயிடும். அதுதான் முக்கியமா பண்ணி தரார் குரு. அதுதான் வந்து ஞான கண்ணுக்கு ஆதாரம் ஆனந்த கண் என்று காட்டி எதை எப்படி பார்க்கணுமோ அந்த கண்ணோக்கத்துல ஒரு விஷயத்த வந்து பாக்குறதுக்கு சொல்லி தந்து, இதெல்லாம் அது பொருள் பண்ற விஷயம். தலைக்காவல் முன் வைத்து தன்னின்ற தாளை காட்டி அப்படியே உள் நின்று உருக்கி ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி அந்த திருஷ்டிய மாத்தி கொடுத்து இதான் உபதேசம்ங்கிறது. களிம்பு அறுத்தானே, களிம்புங்கிறது வந்து அழுக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு சொம்பு இதெல்லாம் இருக்கு, காப்பர் சொம்பெல்லாம் இருக்குன்னா அது களிம்பு ஏறி இருக்கு, அது கரையா ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுவா இருக்குன்னா அதை வந்து புளி கிளி உப்பெல்லாம் போட்டு நன்னா தேய்ச்சானாக்கா பளிச்சுன்னு ஆகிற மாதிரி இந்த ஜீவன் வந்து மும்மலங்களால வந்து மூடப்பட்டு களிம்பு ஏறி அதோட நான் அந்த ஜீவன் தான் அப்படிங்கறதும் நான் இதெல்லாம் பண்ண அந்த 3 மலங்கள், ஆணவ மலம், மாயா விபரீதமான நாலேஜ், எல்லாத்தையும் தப்பு தப்பா தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு இருக்கிறது, அப்புறம் நான் இதெல்லாம் பண்ணிதான் தீக்கணும் அப்படிங்கிறது கர்ம மலம். அதனால இந்த ஜீவன் வந்து களிம்பு ஏறி கடக்கிறத வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அந்த ஜீவனை வந்து தெளிவிச்சு களிம்பு அறுத்தான், கிளென்ஸ் பண்ணி அந்த சொம்ப வந்து நன்னா தேய்ச்சி எடுத்த மாதிரி நல்லா அப்படியே பளபளன்னு சுக்க தங்கம் மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டாராம் நந்தி. அதாவது அந்த ஆனந்த கனமா இருக்கிற அந்த பொருள் அது தன்னோட அனுபவமா உபதேசமா வந்து திருமூலர் பெருமான் வந்து நம்மளுக்கு அது சொல்றார் உபதேசம்ங்கிற கான்டெக்ட்ல. அடுத்த பாடல் 114வது பாடல். களிம்பு அறுத்தான், அது எல்லாமே வந்து அந்தாதி நடையில இருக்கிறது. களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து, களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி, பளிங்கில் பவழம் பதித்தான் பதியே. இந்த இருக்க திருப்பி நந்தி தான் அந்த ஆனந்த கனமான அந்த பொருள் வந்து களிம்பு அறுத்தான். இந்த ஆணவ மலம், மாயாமலம், கண்மமலம் அப்படிங்கிற அந்த அழுக்க வந்து கிளென்ஸ் பண்ணினார். அது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து பார்வை கோணத்தை மாத்தி களிம்பு அறுத்தான் அருட்கண் விழிப்பித்து, அந்த தன்னுடைய கிருப்பையினால வந்து அந்த ஜீவனோட கண்ணோக்கத்தை மாத்தி விட்டு அனுகிரகம் பண்ணி அந்த களிம்பு அறுத்தார். களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி, அது இந்த ஜீவ சரி அந்த குரு சந்நிதிக்கு போனோம், நம்மளுக்கு வந்து அந்த அனுபவம் ஏற்பட்டது. அப்புறம் அந்த நிலையிலேயே நிக்கிற யோக்கியதை இருக்கணும் இல்லையா? அது அண்ணாமலையான் வந்து ஒரு டிவோட்டிக்கு சொல்வார், பகவானே இங்க ஆசிரமத்துல இருக்கிற வரைக்கும், திருவண்ணாமலையில இருக்கிற வரைக்கும் வந்து நன்னா இருக்கு,
ஆத்துக்கு போனதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாளும் வந்து அதோட இஃபெக்ட் இருக்கு. அப்புறம் பார்த்தா அது ஆல் தி ஓல்டு ஸ்டூபிடிட்டிஸ் கம் பேக் அப்படிம்பார். அப்ப அவருக்கு சொல்லுவார், அவர் இருந்த நிலைக்கு அவருக்கு சொல்லுவார், இது அந்த மனசுக்கு வந்து அந்த அமைதி நிலையில சும்மா இருந்து பழகல. அந்த சும்மா இருக்கிற நிலையிலேயே வந்து அதுக்கு நிக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் இல்ல அப்படிம்பார் அவருக்கு. ஆனா அந்த ஜீவன்களுக்கு வந்து வாசனைக்கு திருப்பி விழுந்து போச்சுன்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஹெல்த் கான்சியஸா இதெல்லாம் தான் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்லி நம்மளுக்கு மண்டையில ஏத்தி அந்த டயட்ல இருந்தாக்கா நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்த்தியா நன்னா இருக்கும், ஒரு கஷ்டமும் இல்லைங்கிறதெல்லாம் புரிய வச்சதுக்கு அப்புறமும் எங்கேயாவது போய் என்னத்தையாவது பார்த்ததுக்கு இதெல்லாம் தப்பு சாப்பிடப்படாதுன்னு தெரிஞ்சாலும் அந்த என்னமோ ஒரு அர்ஜினால அதை போய் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். குருவோட கிருபைக்கு பாத்திரமாயி களிம்பு அறுத்தார், பார்க்கும் கோணத்தை எல்லாம் மாத்தினார். அந்த ஜீவனுடைய ஏதோ ஒரு வாசனை, அது என்ன பலமோ தெரியாது. அதனால வந்து திருப்பி அந்த ஜீவன் வந்து துக்கத்துக்கு ஆட்பட்டு விட்டுனா என்ன பண்றது? அதனால களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி திருப்பி அந்த மலங்களுக்கு வந்து அந்த ஜீவன் அணுகாதபடிக்கு, அதாவது இங்க கதிர் ஒளி அப்படிங்கிறார். அதாவது ஞானத்தை கொடுத்த அந்த அனுபவத்தை கொடுத்ததை வந்து ஒளி காட்டும் விதமாவும் அஜ்ஞானத்தை இருளாவும் வச்சு சொல்றார். அஜ்ஞானம்ங்கிற இருளை வந்து இருள் இருந்தது ஃபர்ஸ்ட், ஜீவபாவம் அப்படிங்கறத வந்து அஜ்ஞானம்ங்கிற இருள் இருந்தது. ஞானம்ங்கிற விளக்க வந்து காட்டினார் ஆனந்த நந்தி. அதுல வந்து இந்த அஜ்ஞானம்ங்கிற இருள் விலகி, அது இருள் இல்ல, வாஸ்தவத்துல பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்தோ. அப்புறம் இந்த வழக்கு வந்து கொஞ்சம் டிம்மா எடுத்து அப்படின்னு சொன்னா திருப்பி இருள் வந்துடுத்துனா என்ன பண்றதுங்கிறதுக்காக அங்கேயே ஒரு விளக்க பிரதிஷ்டிதமா வச்சா மாதிரி களிம்பு அணுகாத கதிர் ஒளி காட்டி திருப்பி அந்த ஜீவன் வந்து வாசனைகளுக்கு உட்படாதபடிக்கு தன்னுடைய அருள் வீச்சு அப்படிங்கிற அந்த ஒளிய வந்து காட்டி பளிங்கில் பவழம் பதித்தான் பதியே. பளிங்குங்கிறது வந்து மார்பிள், ஸ்பெக்லெஸ் ஒயிட் டிரான்ஸ்பேரண்ட் பொருள். அது எதுக்கு இங்க வந்து கம்பேரிசனுக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படி அந்த குரு பரம்பொருளோட கிருப்பைக்கு பாத்திரமான ஜீவனுடைய மனஸ், இட் இஸ் நோ லாங்கர் மனஸ். அண்ணாமலையான் சொல்றாப்புல வந்து அந்த அகங்காரம்ங்கிறது மனஸ் வந்து அந்த ஞானம்ங்கிற ஒளிக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னா, சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சந்திரன் மாதிரியோ ஸ்டார்ஸ் மாதிரியோ தான் அதனுடைய செயல்பாடு. அதுக்கு ஒன்றும் வீரியம் இருக்காது. சந்திரனோட ஒளி வந்து இதெல்லாம் பண்றது, தாரகை ஸ்டார்ஸோட ஒளி எல்லாம் வந்து இது பண்றதுன்னு சூரியனோட வெளிச்சம் இருக்கிறதே யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அதோட ஒளிக்கு ஒரு இஃபெக்டும் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி மனசுங்கிறது வந்து அதுக்கு ஒன்றும் இஃபெக்டே இல்லாதக்கு போயிடும். அதுதான் பளிங்குன்னு சொல்றார். அது இட் பிகம்ஸ் டிரான்ஸ்பேரண்ட். அது வந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற அருள் கதிரவனோட அருள் ஞாயிறோட வெளிச்சத்தை வந்து சும்மா தனக்குள்ளால ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிற பொருளா மட்டும் இருக்கும். அப்படி இருக்கிற மனஸ் அந்த ஈஸ்வருடைய கிருபைக்கு பூர்ணமா பாத்திரமாயி அந்த ஞான அனுபவம் ஏற்பட்டு திருப்பி மலங்கள்லயும் விழாத அளவுக்கு வந்து பியூரிஃபை ஆன மனஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டர் கூட இல்லை. இட்ஸ் அ மீடியம் ஃபார் தி கிரேஸ் டு பாஸ் த்ரூ. அதான் பளிங்கு மாதிரி இருக்கிறது, டிரான்ஸ்பரண்டா. அதுக்குன்னு ஒரு தன்மையும் ஒரு கலரும் இல்லாம அந்த அருள் வீச்சுக்கு வந்து அருள் வீச்சு தன் உள்ளால பாஞ்சு வெளியில வர்றதுதான் அது வழியா வர வெளிச்சம். அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கக்கூடியனா மனஸ். அப்படி பியூரிஃபைடு மனசுங்கிறது வந்து இட் இஸ் நாட் மனஸ், இட் இஸ் அட் பொருள் ஒன்லி. அப்படி இருக்கக்கூடியனா அந்த பளிங்கு மாதிரி இருக்கிற மனசுல வந்து தன்னுடைய அருளை வந்து அப்படி பதிச்சு வச்சாராம். இந்த வெள்ளை பளிங்குக்கு மத்தியத்துல வந்து பவளத்தை பதிச்சு வச்ச மாதிரி. அதுதான் அவர் விடுற அந்த சுவடு. ஏன்னா அந்த எட்டர்னல் கமிட்மெண்ட் டு தட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அனுபவம் பூர்ணமாச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் தான்ங்கிறது எழறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
எப்பேற்பட்ட மகான்களா இருந்தாலும் யாருமே வந்து நான் பண்ணினேன்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அவளுக்கு. ஏன்னா தே ஹவ் பீன் டேக்கன் ஓவர். அந்த அவளுக்கு உள்ளால இயங்குறது அந்த பொருள் தான். இட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ் இட் செல்ஃப் அஸ் அ சென்டர் ஆஃப் த ஜீவா. அந்த மாதிரி இந்த பலிங்குல வந்து பவளம், செந்நிற பவளம், அது அருளுக்கு வந்து செந்நிறமும், அந்த தூய்மையான மனசுக்கு வந்து பலிங்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடியனா அந்த பலிங்கையும் வந்து கம்பேரிசனுக்கு சொல்றார். பலிங்கில் பவழமும் பதித்தான் பதியே, பதி என்னை ஆளுகைக்கு உடைய அந்த ஈசன் வந்து அந்த மாதிரி கிருபை பண்ணி தன்னுடைய அருளை வந்து என்னோட சென்ட்ரல் பாயிண்டா பதிச்சு வச்சானே. அதுவும் தன்னோட அனுபவமா சொல்றார் குரு. அடுத்த பாடல், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே. நம்ம அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன்ங்கிற ப்ராசஸ்ல வந்து இந்த 3 அம்சம் சொல்லிட்டே இருக்கோம். நம்ம ரிபுகீதையிலயும் அப்பப்ப வரும் இல்லையா, ஜீவன், ஜகத்து, பரம் இல்லைன்னா ஈசன். இந்த 3 இந்த லிமிட்டெட் எக்ஸிஸ்டன்ஸோட இருக்கிற ஆளு, அதுதான் பசு அப்படின்னு சொல்லப்படுறது. ஈசன் அப்படிங்கறத, பரம் அப்படிங்கறதுதான் வந்து பதின்னு சொல்லப்படுறது. இந்த ஜீவனுக்கு வந்து இருக்கிற கட்டுகள், அதாவது அந்த பதியை உணராதபடிக்கு ஆக்சுவலா இருக்கிறது பத்தினா, இந்த பசுவுக்கு வந்து நான் ஒரு பசு, நான் அந்த பதி இல்ல, பதியிலேருந்து வேறுபட்டவன், நான் பசு, எனக்கு இந்த தன்மைகள் இருக்கு அப்படிங்கிற அந்த ஏதோ தலைகள்லாம் இருக்கேன். அதான் உபாதி. உபதேச உந்தியார்ல சொன்னாப்புல, இருக்கும் இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர். அதுல ஒண்ணும் வித்தியாசமே இல்லை. பதி பசு எல்லாம் ஒன்னேதான். இருக்கும் இயற்கையால், இருப்பு அப்படிங்கறத மட்டும் பாக்கறச்சே பார்த்தானாக்க பதி பசுங்கிற வித்தியாசம் கிடையாது, ஒரு பொருளே ஆவர். உபாதி உணர்வு வேறு. ஈசன் அந்த பதி ஈசன் அப்படின்னு சொல்றவருக்கு வந்து உபாதி கிடையாது. உபாதினா ஒரு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறது இல்ல. ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் லிமிட்டெட் அப்படிங்கிற அந்த தப்ப வந்து அந்த ஈசன், அந்த பரம்னு சொல்றது வந்து, பதின்னு சொல்ற பொருள் வந்து இட் டசன்ட் ஹாவ் தட் ஐடென்டிபிகேஷன். இந்த பசுவுக்கு வந்து அந்த ஐடென்டிபிகேஷன் இருக்கு. that is only wrong, but though it is temporary, it seems to be real. Just like pictures on the screen. வாஸ்தவத்துல பிக்சர்ஸ் இல்லைன்னாலும் வந்து அது ஸ்கிரீன்ல தெரியப்படுற காலத்துல வந்து அது வாஸ்தவமா இருக்கிற மாதிரி காணறது. அப்படிதான் இந்த பசுவுக்கும் வந்து அது ஆதாரத்துல பதியா இருந்தாலும் நான் இந்த ஆளுதான் அப்படிங்கிற அந்த அசியூம்டு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷனை வச்சிருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அஜ்ஞானம், அந்த தலைகள் தான் வந்து பாசம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அனாதிங்கிறது வந்து பிகினிங்லெஸ். அது இது இப்படித்தான் வந்தது, இந்த மூலத்துல இருந்து வந்தது, இப்படி உண்டாச்சு, இத்தனை காலமா இருக்கு அப்படின்னு அதை பத்தி ஒன்றும் நிர்ணயம் பண்ண முடியாத இருக்கிறது தான் வந்து நம்ம அனாதி சொல்றோம். சரி, பதிக்கு சொல்லி விடலாம். பதினா அந்த பரம்பொருளுக்கு வந்து அதுக்கு உத்பவம் நாசம்ங்கிறதே கிடையாது. அது எத்தனை காலமா, அது காலத்துக்கெல்லாம் உட்பட்டது இல்லை, கால தேசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அந்த இருப்புங்கிற உணர்வு. சரி, அது இட் இஸ் வெரி பிளெயின் அண்ட் கிளியர். அது அனாதிங்கிறது பதி. அப்போ பதியினை போல் பசு பாசம் அனாதி. அந்த பாசத்துக்கு உட்பட்ட பசுவும் வந்து எப்படி அனாதின்னு சொல்றது அப்படின்னாக்க, வாஸ்தவத்துல இந்த பசுங்கிறது வந்து இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் பை இட் செல்ஃப். அது அந்த அம்சத்துலதான் அது அனாதி. அதுதான் வந்து ஆதிசங்கரோட அந்த தர்க்கபூர்வமா இருக்கிற இந்த மாயை, விசிஷ்டாத்வைத்தெல்லாம் இல்லாத ஒரு அம்சமா அந்த மாயைங்கிற தத்துவம் வந்து கொண்டு வர்றாரு இல்லையா. அப்பியரன்ஸ், அது மாயை வந்து பொய்ன்னு சொல்லல, அது வந்து மித்யா இருக்கிற மாதிரி காணறது. அப்ப அதோட சத்திய அம்சம் என்ன அப்படின்னாக்க அந்த இருப்பு தான்.
பிக்சர்ஸ் வந்து வாஸ்தவத்துல இல்ல. ஆனா அந்த பிக்சரோட ரியாலிட்டி எம்மட்டும் எந்த அளவு அந்த பிக்சர்ஸ் ரியல் அப்படின்னா தேர் ஆஸ் ரியல் அஸ் த ஸ்கிரீன். அதுவும் ஸ்கிரீன் தாங்கிற அம்சத்துல அதுவும் ரியல். அதாவது இந்த தோற்றம், இந்த லோகம்ங்கிற அப்பியரன்ஸ், இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு செட்டப் காணப்படுறதே அது வந்து சரி இதெல்லாம் பொய்ன்னா அப்புறம் வந்து இதை விட்டுட்டு எங்க ஓடுறது? எங்கன்னு ஸ்பேஸுக்கு எங்கேயாவது மூன்ல போனாலும் அங்கேயும் ஏதோ ஒண்ணு இருக்கும். அப்ப எப்படி இதை விடுறது அப்படின்னாக்கா பிசிக்கலா விட்டுட்டு போகிறதுங்கிறது இல்ல, இதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை பார்த்தாக்க தெரியும் இது அப்பியரன்ஸ், ஆன் டாப் ஆஃப் இட் இது அப்பியரன்ஸ்ங்கிறது தெரியும். அதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற ரிபுகீத சாப்டர்ல அதேதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காரு. பலதா காணப்படுற எல்லா பொருட்களையும் சொல்லி அதுவும் சித்துமயம்தான், அதுவும் சித்துமயம்தான். அந்த மாதிரி ஜீவன் வந்து ஜீவன்கிறது வந்து அதாவது உபாதிக்கு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் உண்டு. ஆனா அந்த ஜீவன் அந்த உயிர் அம்சம் அப்படின்னு சொல்றோமே, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அதாவது உடலை நடத்தக்கூடிய உயிர், அதாவது உடலுக்கு உட்பட்ட மாதிரி காணக்கூடிய உயிர் எது வந்து இந்த சரீரத்தை பிரிஞ்சு எடுத்து அப்படின்னு சொன்னா அது ஜட சரீரம்னு வந்து எரிச்சுடுறோமோ அந்த உயிர் வந்து இந்த உடல் உண்டான காலத்துலதான் அதுவும் உண்டாகி இதுக்குள்ள பிரவேசம் பண்ணி வந்தது அப்படின்னு ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது அப்படி இல்லை. அது அந்த ஒரு பொருள் தான், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற பொருள் தான். நம்ம பிகாஸ் அவர் அந்த கண்ணோக்கம் எகைன் அதான் இந்த பார்வை கோணம் வந்து இந்த கிராஸியே பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து இது இத்தனாம் தேதி இப்படி உண்டாச்சு அப்படின்னு தோணுறது. ஆக்சுவலா அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த உயிர் அம்சம் பார்த்தானாக்க அதுவும் அனாதி தான். ஏன்னா இட் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் பதி. அதுதான் இருக்கும் ஒரே பொருள். நம்ம ரிபுகீதல திருப்பி திருப்பி சொல்லுவாரு, அதாவது அன்டிவைடட் ஒன் மாஸ் ஆஃப் அன்டிவைடட் கான்சியஸ்னஸ் independent of which nothing can come into being, nothing can exist. ஸோ அதுக்கு அந்நியமா எதுவுமே இருக்க முடியாதுங்கிற பாயிண்ட்லயே வந்து இந்த பசுன்னு கிளைம் பண்ணக்கூடிய அந்த ஜீவ பாவத்துல இருக்கிற அந்த லிமிட்டட் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புங்கிறதும் வந்து அனாதி. அந்த அந்த அம்சம் அந்த பாயிண்ட்ல அது அனாதி. இல்லாட்டி மனசால யோசிச்சு பார்த்து அது எங்க உண்டாச்சுன்னு பார்த்தாக்கா அதுக்கும் ஒரு ரீசனும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அது வாஸ்தவத்துல உண்டாக்கலைங்கிறதுதான் அதோட ரீசன். ஆனா அது உண்டாச்சா எப்படி உண்டாச்சுன்னு எவ்வளவுதான் அனலைஸ் பண்ணினாலும் நோபடி கேன் ரைட் த ஃபைனல் வேர்ட் ஆஃப் கன்க்ளூஷன். அந்த மாதிரி பார்த்தாலும் விசார லெவல்லயே அது அனாதின்னு சொல்லலாம். ஆனா வாஸ்தவத்துல வந்து அது அனாதின்னு சொல்றது எதுக்கு எப்படி அப்படின்னாக்க அந்த பசுங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறதும் பத்திங்கிற அம்சத்துலதான் அது வந்து அனாதியானது. பாசம்ங்கிறது வாஸ்தவத்துல இல்லாதது. அந்த அந்த பாசம் அது அஜ்ஞானம், அதான் அஜ்ஞானம்ங்கிறது இல்லவே இல்லை. அஜ்ஞானத்தினால வந்து பதிதான் பசு மாதிரி காணறது. அதனால அது வாஸ்தவத்துல இல்லாதது, அதுக்கு இருப்பே கிடையாது. அது அனாதின்னு சொன்னாலும் சரி ஆதின்னு சொன்னாலும் சரி, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். பதியினை போல் பசு பாசு அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம். பிகாஸ் இந்த பசு பாசம்ங்கிறதெல்லாம் வந்து ஜடம், வாஸ்தவத்துல ஜடம் தான். அதை லைட் பண்ற எலிமெண்டா அதுக்கு ஆதாரமா இருக்கிற பதி தான் இருக்கிறதுனால இந்த பசுவோ பாசமோ தன்னுடைய சாமர்த்தியத்துல இயங்கவே முடியாது. போன பாடலுக்கு முன்னாடி பாடல்ல பார்த்தோம் இல்லையா, எல்லாமே அதுதான் பண்றது. அந்த ஜீவன் வந்து இந்த ஸ்திதியில உண்டாகணும், இப்படி பிறக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி பழுக்கணும், இப்படி பக்குவப்படணும்ங்கிறது எல்லாமே நடத்துறது அந்த ஒரு பொருள் தான். அப்படிங்கிறதுனால இந்த பசுக்கு வந்து ஒன்னும், அதாவது இந்த ஜீவனுக்கு வந்து ஒன்னும் ஃப்ரீடமே இல்லை அந்த பொருளை போய் அடையிறது. ஃப்ரீடம் என்ன, யோக்கியத்தையே இல்லை. நம்ம சமத பெருமான் வந்து சிராமலை அப்பரை வந்து ஸ்துதி பண்றச்சு சென்று அடையா திருவுடையானை, இந்த 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 பதிகத்துல அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்றார். இன்னும் பல பதிகத்திலயும் வந்து அந்த he will indicate this only. அந்த பொருளை யாராலையும் அவ சாமர்த்தியத்தால போய் அடைஞ்சுட முடியாது. அது அருளால அது தன்னையே கொடுத்தாதான் உண்டு. அதனால இந்த பதியினை சென்று அணுகா பசு பாசம். பசு பாசம் அஜ்ஞானம்ங்கிறது வாசத்துல இல்லாதது. அதனால
அது பதிய போய் அடையறதுங்கிற அந்த கொஸ்டினே இல்ல. இந்த பசு வந்து அதாவது பாசம் பதியை அணுகான்னு பார்த்தனாக்கா, அதாவது அந்த மூலப்பொருளை கவர் பண்றதுக்குன்னு அஜ்ஞானம் ஒண்ணுமே, அதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லாததுனால அதுக்கு அந்நியமா அஜ்ஞானமும் இல்ல அதை கவர் பண்றதுக்குங்கிற அர்த்தத்துல வேணா பாசம் பதியை அணுகாது அப்படின்னு எடுத்துக்கலாம். பசுவும் பதியை அணுக முடியாது. வாஸ்தவத்துல அந்த லிமிடேஷன் இல்லைங்கிறது தான் பாயிண்ட். அது இதோட யோக்கியத்தைனால வந்து ஒரு ஜீவன் வந்து தன்னோட சாமர்த்தியத்தினால தன்னோட சாதனை பலத்தினால அது போய் வந்து அந்த பரம்பொருளை அடையிறது அப்படிங்கிறது கிடையாது. அதுவா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசுபாசம் நிலாவே. இந்த பசுவாலையும் பாசத்தாலையும் பதிய வந்து அணுக முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் பதி வந்து கிருப்பையினால இந்த பசுவா நாடி வரும்போது, அதாவது ஈசன் வந்து கிருப்பையினால இந்த ஜீவனை வந்து நாடி வரும்போது பாசம் நிலாவே, பசு பாசம் நிலாவே, அந்த ஜீவனை வந்து அந்த ராங் நாலேஜினால கட்டினா மாதிரி, ஒரு அஜ்ஞானத்தினால பந்திக்கப்பட்ட மாதிரி இருக்கிற அந்த நான் பத்தன் அப்படிங்கிற அந்த ராங் நாலேஜ் இருக்கே, அது வந்து அந்த பரம்பொருள் வந்து அருள்னால அந்த பசுவை நாடி வரும்போது அதுக்கு நிக்க முடியாது. அந்த ராங் நாலேஜ் cannot exist, cannot seem to exist. அதுதான் அந்த ரைட் நாலேஜ். அந்த பதியோட சாநித்தியத்துல வந்து அந்த ராங் நாலேஜ் வந்து நிக்க முடியாது. அப்படி உபதேசம் போயின்னு இருக்கு. நம்மள அது வந்து தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி.